பிரபாகரன் அவர்கள் கொல்லப்பட்டார் என்று அரசாங்கம் அறிவித்தது. நாங்களும் ஊடகங்களில் எல்லோருமே செய்திகளை வெளியிட்டார்கள். அதை நீங்களும் விநாயகமூர்த்தி முரளிதரன் அமைச்சர் விநாயகமூர்த்தி முரளிதரன் அவர்களும் விடுதலை புலிகளின் தலைவர் இறந்துவிட்டார் என்று நீங்கள் தான் தளத்துக்கு சென்று பார்த்து உறுதிப்படுத்தினீர்கள். ஆனால் விடுதலை புலிகளின் தலைவர் வேலுப்பிள்ளை பிரபாகரன் அவர்களது மரணத்தில் தொடர்ச்சியாக சந்தேகம் இருப்பதாக இன்னும் பலர் கூறிக்கொண்டிருக்கின்றார்கள். அது தென்னிந்திய அரசியல்வாதிகளாகட்டும், புலம்பெயர்ந்த மக்களாகட்டும், பலர், ஏன் இலங்கையிலும் உண்மையில் சில ஊடகவியலாளர்களும் இன்னும் விடுதலை புலிகளின் தலைவர் இருக்கின்றார் என்று நம்பிக்கொண்டிருப்பதை நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. அந்த வகையிலே இது சம்பந்தமாக நீங்கள் என்ன கூற விரும்புகின்றீர்கள்? உண்மையிலே நானும் அமைச்சர் விநாயகமூர்த்தி முரளிதரனும் இறந்த அவர் உடலை நாங்கள் அடையாளப்படுத்தி இருக்கின்றோம். அதிலே எவ்வித அச்சமும் இல்லை. அது முன்னாள் விடுதலை புலிகளின் தலைவர் பிரபாகரனுடைய முடி என்பதை நாங்கள் உறுதிப்படுத்தி இருக்கின்றோம். நாங்கள் பல வகை கோணத்திலே பார்த்தோம், பல அங்கங்களையும் பார்த்தோம். முரளிதரன் பல அங்கங்களையும் சுட்டிக்காட்டி அவர் அதை உறுதிப்படுத்தி இருக்கின்றார். நானும் பக்கத்தில் நின்ற பொழுது அவர் எனக்கு தெரியாத சில விஷயங்களை எல்லாம் அவர் சுட்டிக்காட்டி அவர்தான் என்றதை உறுதிப்படுத்தி இருக்கிறார். ஆனால் சில புலம்பெயர் தமிழ் மக்களும் நீங்கள் சொன்னது போல இந்திய தமிழ் அரசியல்வாதிகளும் சில அவர்கள் உயிரோடு இருக்கிறார், அவர் நிச்சயம் வெளியே வருவார் என்ற கருத்தை எல்லாம் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். இது எங்கள மக்களை ஒரு ஏமாற்றுகின்ற ஒரு செயற்பாடு என்றால் நினைக்கின்றேன். ஏன் இவர்கள் எப்படி ஏமாற்றுகிறார்கள்? அதாவது தங்களுக்கு நன்மை கிடைக்குமோ, கிடைக்கக்கூடியதா இருக்கும் என்று நினைக்கிறேன். தங்கட நன்மைக்காகத்தான், மற்றமாக சொன்னால் தங்கட நன்மைக்காகத்தான் இவர்களை இந்த ஒரு பொய்யான கருத்தை சொல்லி மக்களை ஏமாற்றிக் கொண்டிருக்கிறார்கள் என்று நான் நினைத்துக்கொள்கிறேன். தயவு செய்து அவர் இறந்தது உண்மை. தயவு செய்து மக்கள் எந்த மக்களாக இருந்தாலும், இந்தியாவில் வாழ்கின்ற இடம்பெயர்ந்த மக்களாக இருந்தா என்ன, வெளிநாட்டு புலம்பெயர்ந்து வாழ்ந்த தமிழ் மக்களாக இருந்தா என்ன, இந்த விஷயத்தை நீங்கள் எதிர்வித ஐயமும் கொள்ள வேண்டாம். தலைவர் பிரபாகரன், விடுதலை புலிகளின் தலைவர் பிரபாகரன் இறந்தது என்பது உறுதிப்படுத்தப்பட்ட விஷயம். இது அவருடைய பெயரை வச்சு ஏமாற்றி பிழைக்கின்ற விஷயத்தில் இந்த தமிழ்நாட்டு அரசியல்வாதிகளும் புலம்பெயர் தமிழர்களும் தவித்துக் கொள்ள வேண்டும். இது மக்களை ஏமாற்றுகின்ற விஷயம் என்ற நான் கருதுகின்றேன். அந்த வகையிலே தாமாஸ் அவர்களே, உண்மையிலே இந்த விடுதலை போராட்டத்தை நாங்கள் தொடர்ந்து எடுத்துச் செல்கின்றோம். விடுதலை போராட்டம் இன்னும் தொடர்கிறது என்ற ரீதியில் தான் சில தலைமைகள் இவ்வாறு விடுதலை புலிகளின் தலைவர், முன்னாள் தலைவர் வேலுப்பிள்ளை பிரபாகரன் அவர்கள் உயிரோடு இருக்கின்றார் என்ற ரீதியிலான பிரச்சாரங்களை கொண்டு நடத்துகின்றார்கள். நீங்கள் குறிப்பிட்டீர்கள் அவர்களது தேவைகளுக்காக அவர்கள் இவ்வாறு செய்கின்றார்கள் என்று. உண்மையிலே அவர்களுக்கு என்ன தேவை இருக்கிறது? நான் நினைக்கிறேன் ஏன் என்ன தேவை என்பதை நான் என்னுடைய பார்வையில பார்க்கும்போது சில நேரம் அவர்கள் மீண்டும் ஒரு பண சேகரிப்புகள் எல்லாம் அங்கே விடுதலை புலிகள் எஞ்சிய சொத்துக்களை பங்கிடுவதிலே பிரச்சனையாக இருக்கலாம். அவருடைய பேரை வச்சு பேரை பயன்படுத்தி இப்படியான ஒரு செயற்பாடுகள்ல மக்களை ஏமாற்றிக் கொண்டிருக்கிறார்கள் போல. ஆனால் என்ன பொறுத்த மட்டும் நான் அறிந்தவரையிலே கன மக்கள் அதை உணர்ந்து கொள்ளுகிறார்கள், வந்து விட்டார்கள் என்று புரிஞ்சு கொள்ற ஒரு சில மக்களை இவர்கள் புரிய வைக்க மறுக்கிறார்கள். தமிழ்நாட்டு அரசியல்வாதிகளை பொறுத்தவரை அவர்கள் தங்கட நன்மைக்காக, தங்கட அரசியலுக்காக முந்தியும் இந்த அரசியலை பயன்படுத்தினார்கள். இப்பவும் தங்கட அரசியல் வாழ்வுக்காக பிரபாகரன் இறக்கவில்லை என்பதை பயன்படுத்தி சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் என்றுதான் நான் நினைக்கிறேன். அந்த வகையில் இப்போது இந்த தமிழ்நாட்டு அரசியல்வாதிகளை பற்றி குறிப்பிட்டீர்கள். இப்போதும் சில பிரச்சனைகள், இந்த மீன்பிடி பிரச்சனை போன்ற பிரச்சனைகள், அதுபோன்று இன்னும் இங்கு மக்கள் கம்பி வேலிகளுக்குள் அடைப்பட்டிருக்கின்றார்கள் என்ற ரீதியிலான ஒரு பிரச்சாரங்களை அங்கு தமிழக அரசியல்வாதிகள் மேற்கொள்வதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. திடீரென உண்ணாவிரதம் இருப்பார்கள், சில திடீரென கைது செய்யப்படுவார்கள், திடீரென சத்தியாகிரகங்களை செய்வார்கள். அந்த வகையிலே இப்போது அவர்களது இந்த போராட்டங்கள் இப்படி இருக்கின்றன. போராட்டம் உக்கிரமாக நடைபெற்றுக் கொண்டிருந்த காலங்களில் அவர்களும் விடுதலை புலிகள் அமைப்பும் நேரடியான தொடர்புகளை வைத்திருந்ததாக அவர்கள் இப்போது கூறிக்கொண்டிருக்கின்றார்கள். சில புகைப்படங்களும் வெளிவருவதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. சில அந்த இயக்கத்தின் தலைவர்கள் இங்கு உங்களது விடுதலை புலிகளின் தலைவர் பிரபாகரனோடு சேர்ந்து எடுத்துக்கொண்ட புகைப்படங்கள் போன்றவை நாங்கள் ஊடகங்களூடாக பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அவர்கள் உண்மையிலேயே இந்த அமைப்போடு உண்மையான ஒரு நேரிய ஒரு தொடர்பை வைத்திருந்தார்களா? அவர்களது நோக்கங்கள் தான் என்ன? அல்லது விடுதலை புலிகள் அமைப்பால் அவர்கள் பாவிக்கப்பட்டுக் கொண்டிருந்தார்களா? இதிலே நீங்கள் சொன்னது மாதிரி ரெண்டு பகுதியின் விடுதலை புலிகளும் ஒரு சிலர் அவர்களை நீண்ட காலமாக குடும்ப நண்பராக இருந்தவர்களை
இருப்பதாக இருக்கின்றார்கள். விடுதலை புலிகளின் விடுதலை புலி உறுப்பினரோட அல்லது விடுதலை முன்னாள் தலைவரோட நீண்ட கால உறவுள்ள அரசியல்வாதிகள் இருக்கின்றார்கள். ஆகவே விடுதலை புலிகளும் அவர்களை பயன்படுத்தி இருக்கின்றார்கள். அவர்களும் தங்கள் அரசியல் வாழ்வுக்காக விடுதலை புலிகளை பயன்படுத்தி ஒரு தமிழ்நாடு ஒரு தமிழ் மாநிலம் அல்லது தமிழ் ஈழம் என்ற ஒன்றை உருவாக்கினால் அது தங்களுக்கும் அது நல்லா இருக்கும் என்ற, அதாவது இலங்கை தமிழ் ஈழம் அமைவது அவர்களுக்கு நன்றாக இருக்கும் என்ற, அல்லது தமிழ்நாட்டிலும் ஒரு பிரிவினையை ஏற்படுத்தி இலங்கையிலும் அந்த அவ்வாறு ஒரு தனித்தமிழ் நாட்டை அவர்கள் நினைத்திருந்தார்களா? அவர்கள் இலங்கையில்தான் இந்த பிரச்சனையை ஏற்படுத்தி தங்கள் நாட்டிலே இது முடியாது என்று உறுதியாக இருந்தார்கள். ஆனால் இலங்கை